டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மிடையே இன்று நம்ம சாப்பிட்ற உணவை பற்றியும் நம்மை சுற்றியுள்ள மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்குது. அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு படிக்க போவது திரிகடுகம். திரிகடுகம் என்றால் சுக்கு, மிளகு, திப்பலி இந்த 3 மூலிகைகளின் கூட்டுக்கலவையே ஆகும். இதில் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சுக்கு. சுக்கு என்பது நன்கு விளைந்து முற்றிய இஞ்சியின் காய்ந்ததே ஆகும். இந்த சுக்கு இஞ்சியை போன்றே நல்ல உஷ்ணமானது, பசியை தூண்ட வல்லது, உடலின் கழிவுகளை நன்றாக வெளியேற்றும். மேலும் இது ஆண்மையை பெருக்கும் அப்படிங்கிற மருத்துவ குறிப்புகளும் இருக்கு. இரண்டாவதாக பார்த்தோம்னா மிளகு. மிளகு என்பது நம்ம இந்திய கலாச்சாரத்திலும் தமிழ் கலாச்சாரத்திலும் மிக அதிக காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம சமீபமாக பயன்படுத்துகின்ற மிளகு அப்படிங்கிறது நம்ம தொன்று தொட்டு பழக்கத்தில் உள்ளதாங்க. ஆனால் மிளகாய் என்ற சொல் பிற்காலத்தில் வந்ததுதான். இன்றைக்கி நம்ம காரத்துக்காக பயன்படுத்துகின்ற மிளகாயில் மருத்துவ குணங்கள் பெருசாக இல்லைங்க. காரம் அப்படின்னு சொன்னாலே அது மிளகை சார்ந்தது தான். மிளகுல பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான மருத்துவ பலன்கள் இருக்குது. உடலோட பசியை நல்லா தூண்டும், குடல் கிருமிகளை நன்றாக அது அழிக்கும். மேலும் இதில் ஆயுர்வேதத்தில் பிரமாத்தி அப்படிங்கிற ஒரு குணம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழாய், இரத்த குழாய், உடலில் எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ, அடைப்புகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் நீக்கி அது வெளியே தள்ளக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. அதனால தான் மருத்துவத்தில் நிறைய இடங்களில் மிளகை பயன்படுத்துகிறாங்க. இந்த மிளகு கபத்தை நன்றாக கரைக்கும். நமக்கே தெரியும், வீடில் யாருக்காவது சளி பிடித்திருந்தா அந்த மிளகை நம்ம பயன்படுத்துறது உண்டு. தலையில் நீர் கோத்திருந்தா நம்ம இஞ்சியோ அல்லது மிளகையோ ஒரு சிறிதளவு சேர்த்து பத்து போடுறதும் உண்டு. எதனால் அப்படின்னா அந்த கபத்தை நன்றாக கரைக்கும். இது கபத்தை மட்டும் கரைப்பதல்ல, வாதத்தை நன்றாக கீழ் நோக்கி செலுத்தும். அப்போ உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்னா அந்த கபம் மற்றும் வாதத்தை குறைத்து அந்த வலியையும் வீக்கத்தையும் இது நன்றாக கட்டுப்படுத்தும். இன்றைக்கு சமீபமாக பார்த்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மிளகு ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவே நமக்கு அமைகிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இது அதிக காரத்தன்மை இருப்பதனால பித்தத்தை மிக அதிக அளவு அதிகப்படுத்தும். ஆகவே பித்தம் உடல்வாக இருக்கிறவங்க, வயிற்றில் அமிலம் அதிகமாக இருக்கிறவங்க இதை அளவோடு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவதாக பார்த்தோம்னா திப்பலி. திப்பலியும் மிளகை போன்றே காரமானது. இதற்கு ஒரு விசேஷ தன்மை என்ன அப்படின்னா பாலுணர்வை தூண்டும், அதாவது அஃப்ரோடேசியக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேலும் இது கபம், வாதத்தை நன்றாக குறைத்து குடல் கழிவுகளை நன்றாக வெளியேற்றும். இதுதான் சுக்கு, மிளகு, திப்பலியின் தனிப்பட்ட பலன்கள். இப்பொழுது செயற்கையாக நம்ம அதை பார்ப்போம். இந்த மூன்றும் செயற்கையாக இருக்கும் பொழுது அது கூட்டுக்கலவை, ட்ரக் சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மருத்துவத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த 3 மருந்துகளையும் கூட்டுக்கலவையாக தான் நம்ம பயன்படுத்துவோம். எதற்காகனா இது மூன்றும் ஒன்று சேரும் பொழுது அதன் பலன்கள் மிக அதிகமாக காணப்படும். எந்தெந்த இடத்துல நம்ம திரிகடுகு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸில் பயன்படுத்துகிறோங்க. ஏன்னா நம்ம ஜெனட்டிக்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை கையாளுவதில் இந்த திரிகடுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல் பருமன், தைராய்டு இருக்கிறது, கல்லீரலில் கொழுப்பு படிகிறது. இந்த இடத்துலலாம் இந்த திரிகடுகை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த கபமும் வாதமும் நன்றாக கரைந்து உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. இதில் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆயுர்வேதத்தில் வலிக்கான மருந்துகள் தயாரிப்பதில் இந்த திரிகடுகம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏன்னா இந்த திரிகடுகம் வலியை நன்றாக குறைக்கிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா விந்தணுக்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள்லையும் திரிகடுகம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏன்னா இது விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டியை அதிகரிப்பதில் ரொம்ப சிறந்த வேலை செய்கிறது. இவ்வாறு திரிகடுகம் பல நேரங்களில் பல இடங்களில் பெரிய மருத்துவ குணங்களை கொண்டது. அப்போ இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னா எப்பொழுதும் போல தான் பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது, வயிற்றில் புண் அதிகமாக இருக்கும் பொழுது, பித்தம் சார்ந்த தோல் நோய்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இதை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது அந்த திரிகடுகத்தின் கூட நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த பித்தத்தை அதிகரிக்கும் தன்மை வெகுவாக குறைக்கப்படும். சரி நேயர்களே, இன்றைக்கு திரிகடுகம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.